கிருஷ்ணபிள்ளை பற்றி பார்க்க போகிறோம். இவர் தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் கரையிருப்பு என்னும் சிற்றூரில் 1827 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 23 நாள் பிறந்தார். தந்தையார் சங்கரநாராயணன் பிள்ளை, தாயார் தெய்வநாயகி அம்மையார். இவர்கள் வைணவ சமயத்தினர். ஆழ்ந்த தமிழ் புலமையும் கல்வியறிவும் மிக்கவர். கிருஷ்ணபிள்ளையின் தந்தை சுபு கம்பராமாயண தொடர் சொற்பொழிவாக விளக்கியுரைக்கும் திறம் பெற்றவர். தம் புதல்வருக்கும் தக்க ஆசிரியர்கள் வாயிலாக தமிழ் பயிற்சியும் வடமொழி பயிற்சியும் கொடுத்தார். சாயபுரம் திருமுறை கல்லூரி தமிழாசிரியராக பணியாற்றினார். இயேசு பெருமானின் அறக்கருத்துக்களினால் ஈர்க்கப்பெற்று கிறிஸ்தவராக மாறினார். 30ஆம் வயதில் சென்னையில் உள்ள தூய தாமஸ் ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்றார். அது முதல் ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை என வழங்கப்பட்டார். சென்னையில் தினவர்த்தமணி என்ற இதழில் துணை ஆசிரியராக, மாநில உயர்நிலை தலைமை தமிழாசிரியராக பணியாற்றினார். பாளையங்கோட்டை சிஎம்எஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும், திருவனந்தபுரம் மகாராசர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணி செய்தார். கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இவருடைய சமகால அறிஞர்கள் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இவருடைய படைப்புகள் ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், போற்றி திருஅகவல், ரட்சணிய சரிதம், இலக்கண சூடாமணி, ரட்சணிய குரல், ரட்சணிய பாலபோதனை. இவர் தமது 73வது வயதில் கிபி 1900 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் மறைந்தார்.